Hi friends and relatives. நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு விஷயத்தை நான் உங்களோட இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் பொரியல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. இது நாட்டு வெண்டைக்காய், நம்ம தோட்டத்துல விளைஞ்ச நாட்டு வெண்டைக்காய். இந்த நாட்டு வெண்டைக்காய் ரொம்ப வளவளப்பு தன்மை அதிகமா இருக்கும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் சின்ன சின்னதா அரிஞ்சிட்டு அதை நம்ம ட்ரையா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக தான் நான் இப்போ நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தென்னை மரத்தில் பாலை விட்டுருக்கு. அதுக்கு பூஜை பண்ண போகிறோம். அந்த பூஜையை பற்றியும் நான் சொல்லிடுறேன். பாருங்கள், இதுதான் பாலை. இந்த மரம் வச்சு 3 years ஆகுது. இது பாலை விட்டுருக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி பூஜை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த மரத்துக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம பூ வச்சிடலாம். இந்த பாலைங்கிறது இது தேங்காய் வைக்கிறதுக்காக வச்சுருக்கக்கூடிய பூ. இது வெடித்து நமக்கு காய் பிஞ்சு விடும், தேங்காய் பிஞ்சு வரும். இந்த தென்னை மரத்தினுடைய மட்டை இருக்குது இல்லைங்களா, அந்த மட்டைக்கு இடையில தான் இந்த மாதிரி கூம்பு மாதிரி வளர்ந்து வரும். இது செவ்வழனி மரங்கிறதுனால எல்லோயிஷாக இருக்குது இந்த பூ. பாருங்கள், எவ்வளோ கீழேயே நமக்கு பாலை விட்டுருச்சு. இது பாலை விட்டதுக்கப்புறம் காவு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. காவு கொடுக்கறதுனா இந்த மாதிரி கோழி, ஆடு இதெல்லாம் வெட்டி பூஜை பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம முறையாக பூஜை பண்ணும்போது நல்லா தென்னை மரம் காய் பிடிச்சு காய்ச்சி நல்லா ஈல்டை கொடுக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. இதுதாங்க நம்ம இப்போ பூஜை பண்ண மரம். ஓகே, இப்போ பூஜை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயோட வெறும் உப்பு மட்டும் சேர்த்துட்டு நம்ம அந்த மாதிரி வதக்கி விடணும். இதில் நம்ம எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே விடலை. அதில் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய வளவளப்பு அப்படியே வெளியில் வரும். நம்ம வதக்கி விட வளவளப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். அந்த நம்ம இதிலே காய் வெந்துடும். நமக்கு எதுவுமே தண்ணி எண்ணெய் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அப்படியே நமக்கு ட்ரையாக வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வெந்துடும். நமக்கு வெண்டைக்காய் ஒரு பக்கம் வதங்கும் போதே நம்ம ஒரு பக்கம் தாளிச்சிடலாம். அதுக்கு எண்ணெய் விட்டு வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய வளவளப்பெல்லாம் வந்துருச்சு. ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்படி தான் பாத்திரத்தினுடைய அடியில் பிடிக்கும். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. கருவேப்பிலை வீட்டில் தீர்ந்துருச்சு. அதனால் கருவேப்பிலை வெடிச்சிட்டு போகலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த பக்கம் நமக்கு வெண்டைக்காயும் வதங்கிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இஞ்சி பூண்டு பூ பட்டை இதெல்லாம் போட்டு
நம்ம இடித்து எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதையும் வந்து ஒரு வதக்கிட்டு இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட தக்காளி பழம் சேர்த்துக்கணும். நம்ம சமைக்கும்போது இந்த மாதிரி சைடு பை சைடு சமைச்சா தான் வந்து நம்ம ஈஸியாக வந்து நமக்கு சிரமம் தெரியாமல் வந்து சமைச்சு முடிக்க முடியும். ஏன்னா குறைச்ச நேரத்தில் நம்ம ஈஸியாக சமைச்சிடலாம். இப்போ இதோட மஞ்சள் பொடி மிளகாய் பொடி கலந்து ஒரு கிளறிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை வந்து இதோடு சேர்த்துட்டு தேங்காய் பூ போட்டு நம்ம இறக்கிடலாம். அடியில் லைட்டாக பிடிச்சிருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி நமக்கு வந்து பொரியல் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோட வந்து நம்ம தேங்காய் பூ சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு இப்போ வந்து நல்ல பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து பொரியலாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை சாதத்தோடு பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சாதத்தை போட்டு பெரட்டியும் வந்து பசங்களுக்கு கொடுத்தா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.